தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். தாய் வயிற்றில் என்னை அழைத்தாய். தரணியின் தனி பெரும் பணிக்காய். தகுதியில்லா என்னை தேர்ந்தெடுத்தாய். இறை இரக்கத்தில் மலரும் அர்ப்பணப்பூவாய். வந்தேன் வந்தேன் இறைவா, தந்தேன் தந்தேன் தலைவா. வந்தேன் வந்தேன் இறைவா, தந்தேன் தந்தேன் தலைவா. தேசத்தில் என்னை படைத்து அன்பினில் தோழமையாகிடவே ஆவியால் ஆட்கொண்டு அருள் பொழிந்து கண்ணீரை துடைக்கும் கரமாகவே நிலையான உம்மை பின்தொடர நீங்காமல் நிதமும் நிழலானேனே. நிலையான உம்மை பின்தொடர நீங்காமல் நிதமும் நிழலானேனே. மனித மனங்கள் மகிழ்வாக மனதிலே இரக்கம் மலர தந்தேன் தந்தேன் இறைவா, தந்தேன் தந்தேன் தலைவா. வந்தேன் வந்தேன் இறைவா, தந்தேன் தந்தேன் தலைவா. நாவினில் வார்த்தை நீ விதைத்து நம்பிக்கை வாழ்வை வளர்த்திடவே எளியோரின் பணிக்காய் என்னை பணித்து ஏங்கிடும் ஏற்றம் கண்டிடவே இறையே உமை போல் நிறைவாகவே இணையில்லா அன்பை பகிர்வேனே. இறையே உமை போல் நிறைவாகவே இணையில்லா அன்பை பகிர்வேனே. பணியினில் உள்ளம் நிறைவாக பாரினில் சான்று பகர வந்தேன் வந்தேன் இறைவா, தந்தேன் தந்தேன் தலைவா. வந்தேன் வந்தேன் இறைவா, தந்தேன்
இரக்கத்தில் மலரும் அர்ப்பண பூவாய். லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 1 இறை சொற்றொடர்கள் 57 முதல் 66 வரையிலானவைகள். எலிசபெத்தை பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். சக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேயா மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியின் எதிர்பார்ப்பை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் இது. ஒரு பக்கம் பள்ளிக்கூட பரீட்சை தேர்வுகள் முடிந்தும் முடியாமலும், விடுமுறை தொடங்கவும் தொடங்காமலும், புதிய உடுப்புகள் உடைகள் எடுத்தும் எடுக்காமலும், புதிய பட்டங்கள் செய்தும் செய்யாமலும், பாவ சங்கீதனம் செய்யுமா வேண்டாமா என்ற போராட்டத்திலும் இந்த தயாரிப்பின் காலம் முடிவடைகிற இந்த நிறைவாகிற நேரத்திலே ஒரு குழந்தையின் பிறப்பு சுற்றி வாழக்கூடிய அனைவருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியை கொண்டாடத்தான் நாமும் நம்மை தயாரித்து கொண்டிருக்கிறோம். இந்த இறைவாக்கு பகுதியில் இந்த மகிழ்ச்சியின் செய்தி தான் நமக்கு அறிவிக்கப்படுகிறது. எலிசபெத்து ஒரு ஆண் மகனை பெற்றெடுத்தார். வயது முதிர்ந்த தருணத்திலும் கடவுளின் இரக்கத்தால் ஒரு குழந்தைக்கு தாயாக கூடிய பாக்கியத்தை பெறுகிறாள். எலிசபெத்து அவள் குழந்தையை பெற்றெடுத்த போது அவரோடு சேர்ந்து அவருடைய உறவினர்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இந்த மகிழ்ச்சிக்கு பல காரணங்களை நாம் சொல்லலாம். முதலாவதாக, கடவுளின் வாக்குறுதி நிறைவேறியுள்ளது. எலிசபெத்து முதிர்ந்த வயதில் கருவுற்றிருந்தாலும், அவரை சுற்றி வாழ்ந்தோர் அதனை அதிசயமாக எண்ணியிருந்தாலும், குழந்தை பிறக்கக்கூடிய வரையில் நிச்சயம் எலிசபெத்துக்கு மிகப்பெரிய போராட்டம்தான் வாழ்க்கையாக இருந்திருக்கும். முதிர்ந்த வயதில் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தை தாய்க்கும் சேய்க்கும் எந்தவித ஆபத்தும் இல்லாமல் இருக்க வேண்டும். கடவுளின் வார்த்தையின்படி அனைத்தும் நடக்க வேண்டும். அதனை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் அது விசுவாச அனுபவமாக இருக்க வேண்டும் என்ற போராட்டம் இருந்திருக்கும். இரண்டாவதாக, ஒரு குழந்தையின் பிறப்பு எப்போதுமே இந்த சமுதாயத்திற்கு மகிழ்ச்சி தான். ஒரு உயிர் தோன்றியிருக்கிறது என்கிற உற்சாகம் நிச்சயம் அனைவருக்கும் மகிழ்ச்சியைத்தான் கொடுத்திருக்கும். இன்றைக்கு குழந்தைகளை கருவிலேயே அளிக்கக்கூடிய போக்கு இன்றைய இளைய தலைமுறையினிடத்தில் அதிகமாக பரவி கொண்டிருப்பது வேதனைக்குரியது. ஒரு குழந்தையின் அழுகை பிறக்கிற போதே கேட்க வேண்டுமே தவிர கருவிலேயே கேட்பதாக இருக்கக்கூடாது. குழந்தை பிறப்பு நமக்கு மகிழ்ச்சியின் அனுபவமாக தொடர்ந்து அமையட்டும். ஆமென். மன்றாடுவோமாக. தாயின் வயிற்றிலே எங்களை பெயர் சொல்லி அழைத்த தந்தையை இறைவா, உம்மை போற்றுகிறோம். நீர் எங்களுக்கு தந்த அழைத்தலுக்கு ஏற்ற வாழ்ந்து நாங்கள் உம்மையும் எங்கள் பெற்றோரையும் பெருமைப்படுத்துகிற வகையிலே உம்முடைய பிறப்பிலே நாங்கள் மகிழ்வடையவும் எங்களுடைய மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும் தேவையான ஆற்றலை தாரும். ஆமேன்.
ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ. புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ. புகழ் நிதம் பாடவே, ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ. புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ. புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உடனிருந்து பலம் தாருமே. மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ. புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ. புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே. மனம் இறங்கும் ஆண்டவரே, இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா,
மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். தெய்வமே உம் பிறப்பாய் புவியின் மாந்தரே
புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.